Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது. ஏன்னா ஆன்லைன்ல வந்து நிறைய ட்ரெண்டிங்கா இப்ப வந்து கேட்ஜெட்ஸ், ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாமே நிஜமாவே வர்க் ஆகுதா? அந்த பிரைஸ்க்கு அது வந்து வர்த்தா அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல வந்து நான் டெஸ்ட் பண்ணியே வந்து பார்த்தேன். அது எல்லாத்தையுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் சில ஆர்கனைசர்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. அதெல்லாம் என்ன பயங்கரமா டிசப்பாயிண்ட் பண்ண ப்ராடக்ட்ஸும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரிவ்யூஸ் பார்த்து வாங்குவோம். ரிவ்யூஸே இல்லாதப்போ நம்ம வந்து ஓகே ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வாங்குவோம். பட் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிறப்போ நம்ம கொடுத்த ப்ரைஸ்க்கு அது சுத்தமாக வர்த்தே இல்லைன்றப்போ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய டூல்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் வந்து இருக்குது. எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள். அதில் வந்து அந்த ப்ராடக்ட் நிஜமாவே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே ஆனஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஐடியா இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நான் காட்டின ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் எப்படி டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கணும்னு தெரியலன்னா நீங்கள் வீடியோட கீழே டைட்டில் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து வரும். அங்கே பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டயர் க்ரீன் கலர் ஸ்டாண்டு தான். இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே வர பிளேட்டு, இது வந்து கீழே வர பிளேட்டு. நல்லா இருந்துச்சு. பிக்சரில் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கும். பட் ரிசீவ் ஆகிறது கொஞ்சம் லைட் க்ரீனில் இருக்குது. பட் இந்த ஃபினிஷு கோல்டன் கலரில் கொடுத்துருக்குற அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ளே லாக் ஆகிற மாதிரிலாம் ஃபிக்ஸ் ஆகாது. சும்மா லைட்டாக அந்த மேல் ஸ்டாண்டையும் கீழ் ஸ்டாண்டையும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் க்ரீன் கலரில் அந்த கோல்டன் கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம நல்லா ஹைட்டான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். பட் பிக்சரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேரில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 492க்கு வர்த்து தான். நம்ம இதை வந்து மேலே ஹேண்டில் வச்சு தூக்க முடியாது, கீழே பேஸ் வச்சு தான் வந்து தூக்க முடியும். ஹேண்டில் வச்சு தூக்குனிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து கழண்டு போயிடும். இதை நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சு நம்மளோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ், பர்ஃப்யூம்ஸு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். அதோட லுக் அழகாக இருக்கும். இந்த கொரியன் ஆர்கனைசர்ஸ்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷில் கோல்டன் கலர் ஃபினிஷில் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தது இது. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ் வச்சு தான் வந்து லிஃப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் நான் சொன்ன ஒரு ஆர்கனைசர். இது வந்து என்னை ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு பிக்சர் கொடுத்துருக்கிறது மீஷோவில் பார்த்தீங்கன்னா 2 டயர் 3 டயர் அதுக்கப்புறம் பெரிய சைஸ்லேயும் அதோட சைஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 டயர்னு நினைக்கிறேன். அதாவது 3 டயரில் வந்து வரும். கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து இந்த ஆர்கனைசர் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 1272. பட் எனக்கு ரிசீவ் ஆனப்போ அதை ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணி காட்டலான்னு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். கபர்ட் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். மேபி ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ரிசீவ் ஆனதே உடஞ்சி தான் வந்து ரிசீவ் ஆச்சு. அதை பார்த்த உடனே ரொம்ப வந்து நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா இது வந்து மட்டும் சூப்பராக வந்திருந்ததுன்னா 1272க்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வர்த். இதில் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ், அப்புறம் குழந்தைங்களோட டாய்ஸ், எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி க்ளோதிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேபி நல்லா இருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. பட் 1272க்கு அது வந்து வர்த் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டரு, இது ஐ திங்க் 100+ என்னமோ ஆப்பிள் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இது வந்து ரிசீவ் ஆகி வந்தது எனக்கு வந்து உடஞ்சி தான் வந்திருந்தது. அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. இது நம்ம வந்து அழுத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து கிரேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது உடையறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் கம்மியாக இருக்குமே அப்படின்னு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் வந்து 191க்கு சுத்தமாக வர்த்தே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு 12 செட் ஆஃப் கப்ஸு, செராமிக் கப்ஸ். இந்த ப்ளூ கலர் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ரேஸ்னு சொல்லலாம். இதே டிசைனில் என்கிட்ட வந்து நிறையா க்ராக்கரிஸ் வந்து இருக்குது. இது வந்து 100 ml ஈச்சு. பேக் ஆஃப் 12 வந்து 334. பேக்கிங் வைஸ் ரொம்ப அழகாக வந்திருந்தது. கீழியும் மேலேயும் நமக்கு அழகாக அந்த மாதிரி தெர்மோகோல் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எதுவுமே வந்து உடையல. 12 கப்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் உள்ள காஃபி, டீ, ஈவினிங் டைமில் நம்ம வந்து குடிக்கிறப்போ
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கெஸ்ட்டு நிறையா பேர் வராங்க அப்படின்னா எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். பல்காக 12 கப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே வந்து வர்த் பர்ச்சேஸ்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பர் தான். இது வந்து நமக்கு எலக்ட்ரிக் சாப்பர்ஸ்லாம் நிறையா வந்து இருக்குது. பட் நமக்கு கரண்ட் இல்லாதப்போ மேனுவலாக இந்த மாதிரி சாப்பர்ஸ் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. 188 தான் அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்து. இதோட அந்த பேஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து நல்ல பெருசாகவே இருக்குது. கொஞ்சம் நிறையாவே நம்ம காய் போட்டு சாப் பண்ணுறதுக்கு காலையில் டைமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ அந்த த்ரெட்டு இழுக்கிற மாதிரி வந்து சாப்பர் வந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா போட்டு இழுக்கிறப்போ லாக் ஆகிடும் அந்த நூல். அந்த த்ரெட்டை வந்து நம்ம அதுக்கப்புறம் லூஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து போதும் ஆகிடும். பட் இது வந்து மேனுவலாகவே நல்லா ஸ்பீடாகவே உங்களுக்கு ஹேண்ட் ப்ரெஸ் ஃபுட் சாப் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸி. இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, அது வந்து BPA ஃப்ரீ தான் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த பேஸில் வர பிளாஸ்டிக்கு. ஸோ தாராளமாக 188க்கு வாங்கலாம். இதில் வந்து நான் கேரட் போட்டு சாப் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்து இந்த காய்க்கெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கும்ல, அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நறுக்கி கொடுத்துச்சு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காலையில் டைமில் குழந்தைங்களுக்கு எதாவது பொரியல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இதை நம்ம சாப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் கன்சியூமிங்கான ஒரு வேலை. அதை நமக்கு வந்து அழகாக சாப் பண்ணி கொடுத்துருது. ரொம்ப கம்மி ப்ரைஸில் அஃபோர்டபுளான ரேஞ்சில் மேனுவல் ஹேண்ட் ப்ரெஸ் சாப்பர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து மஸ்ட் பை அப்படின்னு சொல்லுவேன். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மேலே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி லாக் பண்ணியும் வந்து வச்சுக்கலாம், குழந்தைங்க யாரும் எடுத்து நமக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸர். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக நமக்கு வந்து ஆன்லைனில் இருக்குது. இப்போது இந்த ஜூஸர் வந்து சரி வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து இதே மாதிரியே நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்மூதீஸு, ஷேக்ஸ் அதெல்லாம் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் போர்ட்டபுளாக இருக்கும். இதோட பாடி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கிளாஸ் மாதிரி இருக்குது, பட் பிளாஸ்டிக் தான். இது வந்து நான் சார்ஜ் போட்டு பார்த்துட்டேன். இந்த மாதிரி சார்ஜிங் ஒயரும் கொடுத்துருப்பாங்க கீழே. இந்த மாதிரி சார்ஜ் போட்டுட்டு ஒரு 1 hour கிட்ட வந்து சார்ஜ் பண்ணியிருப்பேன். பட் சுத்தமாக வந்து இது ஆப்ரேட்டே ஆகலை. நமக்கு இந்த பேஸ் மோட்டரோட ஸ்பேஸே வந்து அந்த பாட்டிலில் நிறையா ஆகிடுது. இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 4 பழம் போட்டு பிழியலாமா, அவ்வளோதான். அதுக்கு நம்ம கையிலேயே பிழிஞ்சிட்டு போயிடலாம். அது வந்து ஒர்க்கும் ஆகலை. இது நமக்கு போர்ட்டபுளாக இன்கேஸ் வந்து ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு 4-5 ஆரஞ்சு சொலை போட்டு நம்ம ஜூஸ் பிழிஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சாய்வாக வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். கொஞ்சம் சாய்வாக வச்சு ஆன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி நானும் மேனுவல்லாம் பார்த்துட்டு கூட வந்து ஆன் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் கூட அது ஓடவே இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 408. இன்கேஸ் நம்ம வாங்கினதுக்கப்புறமா இது ஆப்ரேட் ஆனாலுமே ஒரு லாங் டேர்ம் யூஸுக்கு வந்து இது எவ்வளோ நாள் வரும், வர்த்தா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்திங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இதெல்லாம் நாட் வர்த். அண்ட் பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால அது வந்து ஃபுட் கிரேடாக என்னன்றதும் எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த மிக்ஸி ஜார். இது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து போட்டேன். இன்கேஸ் இது நல்லா இருந்துச்சுன்னா நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கூட யோசித்து தான் வந்து போட்டேன். இது வந்து நிமா அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து இருக்குது. மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிமா காஃபி கிரைண்டர். அதாவது இதில் ட்ரையும் நீங்கள் அரைக்கலாம், இன்கேஸ் ஏதாவது பியூரி மாதிரி அரைக்கணும்னு அரைக்கலாம். பட் இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதில் நம்ம நிறையாவும் போட்டு அரைக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஃபினிஷ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பிளேடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, ஷார்ப்பாக. ஸோ இதோட வாட்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. காஃபி பீன் கூட அரைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். இது வந்து நமக்கு ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் தான். இதில் வந்து நமக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. லிட்டு வந்து பிளாஸ்டிக்கில் நமக்கு வந்து வருது. பாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சரி, கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு வந்து போட்டேன். இதோட சத்தம் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க. யாராவது பக்கத்து வீட்டிலேருந்து என்னடா என்னமோ வந்து இந்த சங்கூதுவாங்கல்ல, அப்போல்லாம் கம்பெனிஸில் சங்கூதுவாங்களே பயங்கரமாக, அந்த மாதிரி ஒரு சத்தம். கொஞ்ச நேரம் நம்ம வந்து அரைக்கிறதுக்குள்ளே நம்ம காது கொயின்னு சவுண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சத்தம் இது. ஆனால் எனக்கு வந்து மிக்ஸி ஜார் டிஃபெக்டா இல்லை இது இவ்வளோ இப்படி தான் ஒர்க் பண்ணுமான்றதும் எனக்கு தெரியல. சுத்தமாக நான் போட்ட சீரகம் வந்து அரைக்கவே இல்லை. சரின்னு அப்புறமா நான் என்ன பண்ணி பார்த்தேன்னா கொஞ்சம் மிளகு அரைச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு அரைச்சி பார்த்தேன்.
அதுவும் சுத்தமாக அரைக்கவே இல்லை. இது வந்து வாங்கி தயவு செஞ்சு வந்து ஏமாறாதீங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 395க்கு இது கொஞ்சம் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் சுத்தமாக இது ஒர்க் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கொரியன் ஆர்கனைசர் மாதிரி வந்து இருந்தது. இது வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. கம்பார்ட்மெண்ட் வந்து நமக்கு பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்லேயே. இது வந்து பிளாஸ்டிக் தான், மேலே வந்து ஒரு க்ரீன் கலரில் மூடி மாதிரி வந்து வருது. ஸோ இது வந்து வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராயர் ஆர்கனைசர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து குழந்தைங்களோட குட்டி குட்டி சாக்ஸு, அண்டர்வேர் அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எகெயின் அட்ஹெசிவ் ஹூக்ஸ் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட கபர்லேயோ இல்லை டைல்ஸ்லேயோ வந்து ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த ட்ராயர் மாதிரி புல் பண்ணி இழுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன இது வந்து கொடுத்துருந்தாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. பட் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. அது ஒருவேளை எனக்கு தான் ஃபிக்ஸ் பண்ண தெரியலையான்னு தெரியல. பட் அந்த பாக்ஸோட குவாலிட்டி, அந்த புல் அவுட்டெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக வந்து இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து 360 ருபீஸு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நம்ம வந்து ஃப்ரிட்ஜோட சைடில் கூட நம்ம வந்து அழகாக ஒட்டி வச்சுட்டு சார்ஜர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீவர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நம்ம வந்து பெரிய சீவர் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து நமக்கு சுற்றி வந்து சிந்தும். இது வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 269க்கு. குவாலிட்டி, ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பேக்கிங் பண்ணுறப்பெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, அந்த மாவெல்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. சைஸுமே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக தான் வந்து இருக்குது. நல்லா வந்து ஒர்க் ஆச்சு. இன்கேஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான சீவர் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த போர்ட்டபிள் ஃபோல்டிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் மக் தான். குழந்தைங்களெல்லாம் நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகிறப்போ அழகாக இது வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம். கண்ணா பின்னா நாங்கள் இருக்கிற கிளாஸஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமல். இது வந்து 80 ml கெப்பாசிட்டியில் வந்து வருது. இது வந்து குட்டியாக ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி டம்ளர் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் திருப்பிக்கிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம். நல்லா எனக்கு வந்து லாக் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணுறப்ப நல்லா லாக் ஆச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு குட்டி கீ செயின் மாதிரி வந்து இருக்குது. அழகாக நம்ம வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்கில் கூட மாட்டி வச்சுக்கலாம். சரி, இதில் வந்து தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றினேன். நம்ம பிடிச்சிட்ருக்கிறப்ப தண்ணி வந்து நல்லா தான் நிற்கிது. பட் சரி சும்மா கீழே வச்சு பார்க்கலாம். நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போது சாதாரணமாக கீழே வச்சேன் பாருங்கள், டபால்னு உட்காந்துடுச்சு அந்த கிளாஸ் டம்ளரு. அது வந்து நிற்கவே மாட்டேங்குது. நானும் நல்லாவே லாக் பண்ணி பார்த்தாலும் இது வந்து நிற்கலை. இன்கேஸ் நம்ம வந்து ட்ராவலில் அதில் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறப்போ நமக்கு வந்து இது கீழே நம்ம வந்து வைப்போம். அந்த வைக்கிறப்போ இந்த மாதிரி திருப்பி இது அன்லாக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் எனக்கு வந்து 151 என்னமோ அதோட ப்ரைஸ். அந்த ப்ரைஸ்க்கு அது வந்து சுத்தமாக ஒர்த் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பிளாஸ்டிக் மெடிசன் பாக்ஸ். இது பார்க்குறதுக்கு வந்து குட்டி சூட் கேஸ் மாதிரியே வந்துருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 96 ருபீஸ் தான். ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா இதில் வந்து நம்ம மெடிசன் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து அவங்க ட்ராவல் போகிறப்போ அழகாக அவங்களுக்கு எந்த வேலைக்கு எந்த டேப்லெட் போடணுன்னு அழகாக இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து மெடிசன் பாக்ஸ் மாதிரி நம்ம ட்ராவல் அப்போ இதில் வந்து பேசிக் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல, அதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லுவேன். நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூ ஆர்கனைசர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் அப்போ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்களோட ஷூஸு, பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் நார்மல் ஸ்லிப்பர் ஷூஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு கவர் வந்து தேடிட்டுருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 10ன்னு நினைக்கிறேன். இது செட் ஆஃப் 6 கிரே கலரில் இருக்குது. ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல்லே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக இதில் வந்து ஒரு சீ த்ரூ இருக்குது முன்னாடி. ஸோ என்ன செருப்பு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சின்னதாகவும் இல்லை, நல்ல பெருசாகவே இருக்குது. பெரிய ஷூ வரைக்கும் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒர்த்தான ஒரு ஆர்கனைசர் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன். இந்த ஒயிட் கலர் இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு செராமிக் மாதிரியே வந்து இருக்கும். இந்த இது பேக் ஆஃப் 200+2 இது பேக் ஆஃப் 2 வந்து 260 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கினேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து வச்சுருப்போம். ஒன்று வந்து நான் ரப்பர் பிளான்ட் மாதிரி ஒன்று ஆன்லைனில் வாங்கி அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இன்னொன்றுத்தில் வந்து ஒரு க்ரீன் லீஃப் மாதிரி வந்து வச்சுருப்பேன். இது வந்து நமக்கு தூக்கி பார்த்தா தான் அது பிளாஸ்டிக்னே தெரியும். கீழேயும் நம்ம நல்ல நம்ம
பிளான்ஸும் வந்து வைக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு கீழே வந்து புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் வைக்கிறீங்கன்னா மண் போட்டுட்டு கீழே அந்த புஷ்ஷை எடுத்து விட்டுருங்க. தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி கீழே இறங்கிடும். ஸோ ஒன்றுத்தில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பிளான்ட் வச்சுருப்பேன். லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒயிட் கலரில் நம்ம இது வந்து வைக்கிறப்போ, நம்ம ஜிசி பிளான்ட் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறப்போ இந்த மாதிரி ஒயிட் பாட்டில் வச்சிங்கன்னா லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் வந்து நான் கொஞ்சம் கல்லெல்லாம் போட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நிறையா பேர் இது பார்த்து ஒரிஜினல் பிளான்ட்டுன்னே வந்து நினைப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த செடி வந்து வச்சுருப்பேன். இதில் வந்து நான் ரீசெண்டாக அலோவேரா வாங்கினதுனால இதுக்கு வந்து அந்த பாட் இல்லை. அதனால் திருப்பி நான் வந்து போட்டேன். பேக் ஆஃப் 2 தான் இது வந்து ஒன்று விற்கும். எனக்கு ஒன்று சரண்யா கொண்டு நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ இதில் நான் காட்டின ப்ராடக்ட்ஸில் என்னோடய ஆனஸ்ட்டான ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஹோப் இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். பாய்.